My dear Tamilnadu State Board plus 2 students, இந்த லெசன் ஒரு முக்கியமான லெசன். இது வந்து உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் சரி, அதே மாதிரி நீட் ஜேஇ எழுதுனீங்கன்னா அதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம். கவனிச்சுக்கோ. dual nature of radiation. Dual nature of radiation. ஆக்சுவலாக இந்த லெசனில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் மெயினானதுன்னு பார்த்தாக்கா இந்த எலக்ட்ரான் எமிஷன் அதை பேஸ் பண்ணக்கூடியது தான் அது. தென் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படின்றதும் வருது. இப்போ இதில் மெயினாக எலக்ட்ரான் எமிஷன்றதை ப்ரீவியஸ் கிளாஸ் லைவ் செஷனில் பார்த்தோம். இந்த எலக்ட்ரான் எமிஷனில் என்னென்ன பார்த்தோம்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன்? தெர்மோயானிக் எமிஷன், field emission, photoelectric emission, secondary emission. ஸோ இந்த 4ம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஸ்டடி பண்ணுறோம். நோட் பண்ணிக்க. இந்த சாப்டர் கீழே தான் வருது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுக்கப்புறம் டியூவல் நேச்சர் பார்ப்போம். ஸோ அதனால் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னே பார்க்கலாம். அது ஏன்னா அதில் நிறைய டாபிக் இருக்குது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். We'll discuss about the Hertz Hallwash and Lenard's observation. இது ஒரு முக்கியமான கான்செப்டாக ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்க்குறோம். செகண்டு, இதெல்லாம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்டாக பார்க்க போகிறது இதோட எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்னாக்கா அட்டாக்கிங் லைட். Incident light on photoelectric effect. Okay, PEE னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். photoelectric effect. மூணாவது இதில் வந்து நம்ம என்னென்னா சில எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், அதோட டிசைன்ஸு, ஒர்க்கிங் இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி இன்டென்சிட்டியோ அதே மாதிரி பொட்டன்ஷியல், எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால வரக்கூடிய இம்பேக்ட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நாலாவது, we will study about the effect of frequency of incident light. So effect of frequency of incident light. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்சிடென்ட், ஐ மீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னாலே ஒரு மெட்டலில் லைட்டு வந்து இன்சிடென்ட் ஆகுது, அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜிடேட்டட், வெளியில் போகுது இல்லையா, பார்ட்லி கன்சியூம்டு ஹியர் இந்த எனர்ஜி. இதுதான் மெட்டல், இதை தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இன்சிடென்ட் லைட், அது ஃபோட்டான்ஸ் அப்படின்னு வச்சோம்னா, லைட்டுன்னு அப்படின்னாலே அதில் என்னென்ன இருக்கும், இப்போ இதில் நம்ம கரண்ட்டையும் அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து எலக்ட்ரான் ரன் ஆகிறதுனால அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸுன்னா ஃபோட்டோவாக, அதாவது லைட்னால் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ், அது ஃபோட்டோ எமிஷன். அப்போது இந்த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட், இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி, இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி
அதுக்கப்புறம் இதுக்குன்னு சில பொட்டன்ஷியல் ஒரு ஃபீல்டு செட் பண்ணுறோம். அப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதனுடைய லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், laws of ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதையும் பார்த்துருவோம். அதுக்கடுத்தது இதில் இந்த குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜின்ற கான்செப்டே அங்கே தான் வருது. ஸோ அதனால் கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி, குவான்டைசேஷன் இசட் போடலாம், இல்லாட்டா எஸ்ஸும் போடலாம். குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அது மூலியமாக எனர்ஜிஸ் குவாண்டம், அந்த குவாண்டம்ன்ற கான்செப்டே அங்கே தான் வந்தது. அதுக்கு முன்னாடினா லைட்டுன்னா எனர்ஜி வந்து ஒரு டிஸ்க்ரீட் பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேவாக கன்சிடர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டான்ஸ், அதாவது குவாண்டா ஆஃப் எனர்ஜின்ற கான்செப்டே அங்கே தான் வந்தது. ஓகேவா? அடுத்தது அதனால தான் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இதில் தனியாக நம்ம டியூவல் நேச்சர்லாம் படித்தாலும் அட்டாமிக் கான்செப்டில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சரியா? அடுத்தது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட். பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட். அப்போது இந்த இடத்துல நான் சொல்கிறப்பயே டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்றேன், நாட் ஓன்லி லைட், ஜென்ரலான ஒரு டேர்ம் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல டியூவல் நேச்சர்னால் அது என்ன சார்? டியூவல்னா ரெண்டுன்னா என்னென்னா, அதாவது இந்த ரேடியேஷனுக்கு சில டயத்தில் பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுது, சில டயத்தில் என்ன ஆகுது, வேவாகவும் பிஹேவ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அப்போ தான் இந்த டி ப்ராக்லி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பார்ட்டிக்கல் வேவ் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்தது. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து அது எப்படி எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல். எப்போதுமே ஃபிசிக்ஸில் சில கான்செப்ட்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம், பிரின்சிபல்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதை பற்றி சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு அப்ளிகேஷனாக ஏதாவது பண்ண முடியுமா, அங்கேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பிறக்குது, அதுதான் அப்ளிகேஷன். ஸோ அப்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ், photoelectric cells and their applications. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். புரியுதா? ஸோ இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, அதாவது இந்த லெசன் டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர் அப்படின்னு தானே கொடுத்துருந்தான். இப்போ இந்த மேட்டர்னு சொன்னதுனால மேட்டர் வேவ்ஸ்னால் என்ன அதை பார்த்துருவோம் இல்லையா? மேட்டர் வேவ்ஸ். ஸோ அப்போ இது ஒரு மூணாவது கான்செப்டாக இருக்குது. டியூவல் நேச்சர்ன்றப்போ இந்த பார்ட்டிக்கலை பற்றி சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்த பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்றதப்போ அங்கே தான் என்ன ஆகுது, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். புரியுதா? என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ அதில் வந்து ஒரு எத்தனை கான்செப்ட்ஸ் இருக்குது? 8 கான்செப்ட்ஸ். அதனால தான் நான் அதை தனியாக பார்க்குறேன். புரியுதா? எப்போதுமே ஒரு பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க, ஒரு ஓவர் வியூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பனரமிக்காக தெரிஞ்சு வச்சுன்னா இந்த லெசனில் இவ்வளோ தான் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ இதுதான் நான் என்ன சொன்னேன், அந்த ரெண்டாவது கான்செப்ட். புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்ன பார்த்தோம், எமிஷன் அப்படிங்கிறது தான் பார்த்தோம், எலக்ட்ரான் எமிஷன் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட் கான்செப்ட். இப்போ நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கெட்ச் நோட் மாதிரி போட்டேன். இந்த எமிஷனில் தான் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு எமிஷன் வந்து என்னது, தெர்மயோனிக்காக வந்தது, அதாவது எலக்ட்ரானை எமிட் ஆக்கணும், வெளியில் துரத்தணும். அப்போ தெர்மயோனிக் மெத்தடில் பை ஹீட் அப்ளிகேஷன். ரெண்டாவது பை ஃபீல்டு, அப்போ அது ஃபீல்டு எமிஷன். மூணாவது என்ன பார்த்தோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். நாலாவது என்ன பார்த்தோம், தட் இஸ் செகண்டரி எமிஷன். ஓகேவா? புரியுதா?
ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டு இங்கே வருவோம். ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஒரு 8 கான்செப்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஹெர்ட்ஸு, ஹால்வாஷ் அண்ட் லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன், எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஒவ்வொன்றுத்தையும் இப்படி ஞாபகம் வச்சுக்க. HHL ஹெர்ட்ஸு, ஹால்வாஷ், லெனார்ட் அவங்களுடைய அப்சர்வேஷன் என்ன. இங்கே இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டோ, இது எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் தான். அதனால் இன்டென்சிட்டி ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தது இங்கே என்னது பொட்டன்ஷியல்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்னது ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுட்டா போதும். இங்கே லாஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த இடத்துல பார்ட்டிக்கல் நேச்சர், புரியுதா? இந்த இடத்துல அதோட ஆப்ஸா செல் அப்படின்னு வந்துடுது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா, அதாவது இப்போ நிறைய பின்ஸ் இருந்துன்னு வச்சுக்க, ஒரு மேக்னெட்டை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சோம்னா எல்லாம் ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த நிமோனிக் அப்படிம்பாங்க, அதாவது இட்-ஜீ ஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நிமோனிக் டேர்மை போட்டு வச்சிட்டேன்னா அதை எடுத்தால் அப்போ ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மாதிரி. இப்போ saitechinfo.com அப்படின்னா வெப்சைட்டு, அதில் எல்லாமும் வந்துடும். அது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் போட்டாலே போதும். வெப் அட்ரஸ் சொல்லணும்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு அட்ரஸை நம்ம க்ரியேட் பண்ணி விட்டுணும். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா எத்தனை பாயிண்ட்டுப்பா, 8 கான்செப்ட்ஸ் இருக்குது. அது 8ஐயும் ஒன்றையும் விடக்கூடாது, அது அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த 8 என்னது, ஹெச்சில் ஆரம்பிக்கக்கூடியது இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெச்னு என்ன, அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸு இல்லையா. HHL அது நம்ம ஹெச்னாலே கூட அதெல்லாம் வந்துடணும். ஸோ ஹெச். அதுக்கடுத்தது என்னது, ஐ இன்டென்சிட்டி. அதுக்கப்புறம் என்னது, த பொட்டன்ஷியல், வி. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி, எஃப். அதுக்கப்புறம் இந்த லா இல்லையா. அதுக்கப்புறம் இந்த குவான்டைசேஷன். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கல் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், அதோட அப்ளிகேஷன். ஃபோட்டோ எலக்ட்ரிக்னு ஏற்கனவே வந்தாச்சு, அதனால் நான் செல்லுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எத்தனை வேர்டு இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சா. இப்போ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்ட்லேருந்து எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெச்ஐவின்னா என்னன்னு, பயாலஜியில் படிச்சிருக்கோம். கரெக்டாக வந்துருச்சா, ஹெச்ஐவி. அடுத்து என்ன பண்ணுற, எஃப்எல்கியூ, பிசி. பிசின்னா நமக்கு தெரியும், இடையில இது ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கப்போ ஹெச்ஐவி, எஃப்எல்கியூ, பிசி சொல்லு. இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா. ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெர்ட்ஸ், ஹால்வாஷ், லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன். ஐ இன்டென்சிட்டி எஃபெக்ட், வி பொட்டன்ஷியல் எஃபெக்ட், எஃப் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட், எல் லாஸ் அசோசியேட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், கியூ குவான்டைசேஷன், பி பார்ட்டிகல் கான்செப்ட் ஆஃப் லைட், தென் சி செல், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல். முடிஞ்சிடுச்சா. அது அப்படியே எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம், புரியுதா. இப்போது இது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போட்டோம்ல, புரியுதா. இப்போ என்டையர் டாப்பிக்கை நீ சொல்லிடலாம். இப்போ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் என்ன திணறுவாங்க, என்ன பண்ண. இப்போ நான் கூட வந்துட்ட கேட்பேன், என்னென்னு கேட்பேன், என்னம்மா படிக்கிறேன், ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் சார்ன்ற. கடுப்பாக இருக்கும் எனக்கு, புரியுதா. எல்லோரும் அதுக்கு தான் படிக்க வந்திருக்கேன், நல்ல வேலை +2 படிக்கிறேன்னு சொல்லாமல் போனேன், சரியா. ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் அது சொல்லக்கூடாது. யார்கிட்ட என்ன பதில் சொல்லணுமோ அங்கே தான் சொல்லணும். ஏன்ட்டெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் கான்செப்ட் தான் நான் உள்ளே பூந்து கிளறுவேன், புரியுதா. எடுப்பையே நீ என்ன பண்ணணும், சார் நான் வந்து இன்றைக்கி டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் படிக்கிறேன். நான் இப்போ கேட்டேன்னு வச்சுக்க, என்னென்ன கண்டென்ட்ஸ் அதில் இருக்குது சார், அதை ப்ராடாக பிரிக்கலாம். இது தான் நமக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கிறதே கிடையாது. நான் சொல்ல கரெக்டாக இல்லையா, படிக்கிறதே கிடையாது. அதனால தான் நமக்கு வில்லங்கள்லாம் வருது. ஸோ இந்த இடத்துல டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் போட்டோம். இதில் எமிஷன், அப்புறமேட்டு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், மேட்டர் வேவ் அப்படிங்கிற மேஜராக 3 சப் டாபிக்ஸ் இருக்குது. முடிஞ்சுதா. என்னென்ன சப் டாப்பிக்கு, எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்டு மேட்டர் வேவ், அவ்வளோதான். முடிஞ்சுதா. இப்போ இது இந்த எமிஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தேன். என்ன, தெர்மோயானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த இடத்துல இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டிஎஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கு செகண்ட், ஸோ டிஎஃப்பிஎஸ் எல்லாத்தையும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கவலை தான் சரியாக போச்சு இல்லையா. அப்போ எமிஷன், இதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இங்கே மேட்டர் வேவ். இந்த எமிஷனில் இந்த கான்செப்ட் முக்கியம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்தோம் என்னது, தட் இஸ் ஹெச்ஐவி, எஃப்எல்கியூ, பிசி. ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட், ஹெர்ட்ஸ், ஹால்வாஷ், லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன். இப்போது
இதெல்லாம் போடுறதுக்கு இதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்களா? இதெல்லாம் உங்களுக்கே தோணணும். இதெல்லாம் டீச்சர் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டாபிக் ட்ரீ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேட்டுக்காவது அட்லீஸ்ட் ஹையர் கிளாஸஸ்லாம் வந்துட்டீங்க இல்லையா? ஃப்யூச்சரில் என்ன பண்ணோன்னா நாம் தான் முதல்ல இதோட செக்லிஸ்ட் மாதிரி பண்ணிக்கவள் தான் சரியாக போச்சு. அதில் என்ன இருக்குங்கிறத பைஹார்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் எம்எஸ்சியில் வந்து இது சிலபஸ் இருக்குது, அது சிலபஸ் இருக்குது, இது சிலபஸ்ன்னா. ஏப்பா சிலபஸ்ன்னு தான் சொல்கிறேன், சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று வார்த்தை கூட சொல்ல தெரில. அதில் இருக்கணும்ல, அதனால தான் அந்த சிலபஸ்ன்னு கொடுக்க என்னென்ன கான்செப்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது புரியுதா? அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தால் அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாலே அது உன்னுடைய பொறுப்பு. அது நீ கண்டிப்பாக சொல்லித்தான், புரிஞ்சுதோ புரியலையோ சொல்லி தான் ஆகணும் இல்லையா? ஃபெமிலியரைஸ் ஆகிக்கணும்ல. இப்போ நான் ஒரு கிளாஸ் இருக்குது, நம்ம கிளாஸில் இத்தனை பேர் ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா 10 பசங்களுடைய பேர் எனக்கு தெரியணும்ல. அவங்களோட மாமா யார், அவங்களுடைய தாத்தா பேர் என்ன, அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துப்போம். இப்போ புரியுதா? ஸோ ஃபஸ்ட் லெவலில் இது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணால் என்னப்பா நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியா, நீ ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியா, நீ ஐஏஎஸ் பண்ணுறியா, நீ ஐபிஎஸ் பண்ணுறியா, அவன் அப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக போவோம். அது வேறு விஷயம். சர்ஃபஸ் லெவலில் நம்ம எல்லாம் ஓவர் வியூவாக இது க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? இது மெயின். இது ஏன்னா கொஷினை பார்த்தா அது என்ன கான்செப்ட்னே சொல்ல தெரியலன்னு அவுட்டுன்னு அர்த்தம். அப்போ டாபிக் தெரியணும், கான்செப்ட் தெரியணும். அந்த கான்செப்டை ஃபர்தராக நம்ம பில்டப் பண்ணிக்கணும், அவள் தான். ஓகே, ஸோ அப்போது இதில் என்னென்ன பார்த்தோம்? ஹெர்ட்ஸு, ஹால்வாஷ், அப்புறம் லெனார்ட்ஸு. இவங்களுடைய அப்சர்வேஷன், இவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது effect of intensity, effect of voltage, effect of that is a frequency, laws of photoelectric effect, quantization of energy, அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் கான்செப்ட், பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல். முடிஞ்சிருச்சா? ஸோ அப்போ எல்லா 8 பாயிண்ட்டையும் கரதலையாக சொல்லி வச்சு எங்கே சொல்லி பார்ப்போம். சொல்லு. ஹெச்ஐவி சொல்லிட்டேன், அப்புறம் எஃப்எல்கியூ, அப்புறம் பிசி. இப்போ வர ஈஸி ஞாபகம் வச்சுச்சா? எங்கே சொல்லு. ஹெச்னா என்ன? ஹெர்ட்ஸு, ஹால்வாஷ், லெனார்ட்ஸ். அடுத்த 2 இன்டென்சிட்டி. வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வோல்டேஜ், பொட்டன்ஷியல். அடுத்தது எஃப் ஃப்ரீக்வன்சி, லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக். அடுத்தது Q வந்து குவான்டைசேஷன். குவான்டைசேஷன்னாக்கா அதை கவுண்ட் பண்ணலாம், எனர்ஜியை கவுண்ட் பண்ணுறோம். P வந்து ஃபோட்டோ, P பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். அப்புறம் C வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், அதோட அப்ளிகேஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பத்து கிளியர் ஆகிடுச்சா? ரைட். இப்போ இதை தனித்தனியாக படித்தா அந்த மாதிரியே பாயிண்ட் எடுத்துட்டோம்னாக்க ஈஸி ஆகிடும். Now let us go ahead with இப்போ நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு எது இம்பார்ட்டண்ட்டோ அங்கே தான் போகிறேன். ஏன்னா தட் இஸ் இப்போ கொஞ்ச நாளில் எக்ஸாம் வரப்போகுதுன்றதுனால நான் எல்லாத்தையும் பார்த்தோன்னா டைம் இருக்காது. பட் நான் ஓவர் வியூ இந்த லெசனுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் உனக்கு தெரியாததெல்லாம் எதுன்னு சொல்லி நான் அதை ப்ரிசைஸாக அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். இதில் கண்டிப்பாகவே உனக்கு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இந்த 3ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறம் இந்த லாஸ் அப்படிங்கிறது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது அப்புறம் கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் என்ன, பார்ட்டிக்கல் நேச்சர், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் எல்லாம் நீயே படிச்சுக்கலாம். ஸோ அப்போ இதில் தான் கொஞ்சம் டெரிவேஷன்ஸு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த அதாவது இந்த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ன்றது இதை பேஸ் பண்ணி தான் வந்தது. ஸோ இவங்களோட அப்சர்வேஷன்ஸை நீ கோத்ரூ பண்ண நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாயிண்ட்டாக எடு. இப்போ நான் டைரெக்டாக லெட் மீ பிளஞ்ச் இன் டு தி செகண்ட் டாபிக், தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன். வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? இட் இஸ் த phenomenon of emission of what? சொல்லு. phenomenon of emission of electrons on irradiation. ஸோ அது எங்கேருந்து போகுது? மெட்டல்லேருந்து போகுது. ஓகே, இப்போ டைரெக்டாக இந்த இன்டென்சிட்டிக்கு வந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். கவனிங்க. இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த பாயிண்ட்டு தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை வேணால் இப்படி போட்டுக்கலாம். ஒரே ஸ்டெச்சில் நான் இதை எடுத்துடுறேன்.
இதோட வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தாச்சுன்றதுனால இப்போ இதோட ஃபேக்டர், இன்டென்சிட்டி ஒரு ஃபேக்டர், வோல்டேஜ் ஒரு ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி ஒரு ஃபேக்டர், அதுக்கப்புறம் அதோட லாஸ்னால் என்ன, இதுதான் மேஜர். புரியுதா? இதை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். இதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் அது இது குவான்டைசேஷன்லாம் இருக்குது. நான் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இப்போது நாம் ஸ்டடி பண்ண போகிறது த ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதை முதல்ல பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, ஒரு குவார்ட்ஸ் பல்ப் மாதிரி இருக்கும், அது போட்டுக்கோ. அங்கே சைடில் ஒரு வெண்ட் மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு குவார்ட்ஸ் விண்டோ வச்சுருப்பான். அந்த குவார்ட்ஸ் விண்டோனா இது வழியாக லைட் அலோவ் பண்ணும். புரியுதா? இங்கே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது, எஸ். அங்கேருந்து என்ன ஆகுது, இந்த லைட்லாம் இப்படி வருது. இந்த குவார்ட்ஸ் விண்டோ, குவார்ட்ஸுன்றது கிளாஸ் தானே, ஸோ அது வழியாக அலோவ் பண்ணுது. அலோவ் பண்ணுறப்போ இந்த லைட்டெல்லாம் அப்படி இன்னும் ஷார்ப்பாக வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் வச்சுருக்கோம். இது ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட். இதுதான் நம்மளுடைய கேத்தோட். கேத்தோட்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட். இங்கே ஆனோடு வச்சுருக்கோம். இது பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறோம். புரியுதா? அதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா வெறுமனே மெட்டல் மேலே லைட்டு பட்டால் கரண்ட் வருது, எலக்ட்ரான்ஸ் வருதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு செட்டப் இருந்தால் தான். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் ஓப்பன் ஏர்லலாம் வராது இது. அதனால் இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு வேக்யூம் சேம்பர் மாதிரி க்ரியேட் பண்ணி அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷரில் என்ன பண்ணுறோம், ஒரு பல்ப் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அது உள்ளே தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த லைட்டு இப்படி படுது, பட்டோன்னே இந்த பிளேட் மேலே படும்ல, பிளேட் மேலே பட்டோன்னே இங்கே என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பவுன்ஸ் ஆகி போகுது, இப்படி ட்ராவல் ஆகுது. உனக்கு வந்து இந்த மாதிரி அவன் புக்கில் வந்து ஸ்கிமேட்டிக்காக கொடுத்துருப்பான். நம்ம ஒரு ரவுண்டு போட்டு ஆரோ மாதிரி போடுவோம், அது எலக்ட்ரான் போகுதுன்னு காமிக்கிறதுக்காக. புரியுதா? ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக எங்கே எதை நோக்கி போகுது, ஆனோட நோக்கி போகுது. இது வந்து ஒரு கிளாஸ் பல்பு, அதாவது ஒரு கிளாஸ் டியூப்பு. இது எப்படி இருக்கும், நல்ல ப்ரெஷரை, ரெடியூஸ்டு ப்ரெஷர், வேக்யூம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். நோட் பண்ணிக்கோ, எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை வெறுமனை மெட்டலில் அடிக்கிறதுன்றதை விட இதை சார்ஜ் பண்ணி அடித்தா, புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கரண்ட்டை ட்ரிகர் பண்ணுறோம், ஒரு பொட்டன்ஷியலை கொடுக்குறோம். புரியுதா? ஸோ பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணுறோம். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் இதில் கரண்ட் வருதா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு அம்மீட்டரை ஒன்று போடுறோம். அந்த அம்மீட்டர் ரீடிங் வந்து மைக்ரோ ஆம்பியரில் வரும். மைக்ரோனா 10⁻⁶. இப்போது இதுக்கு இடையில எவ்வளோ பொட்டன்ஷியல் நம்ம செட் பண்ணுறது, நம்ம செட்டிங் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அதை ரீட் பண்ணோம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இது அப்படி இப்படி ஃப்ளக்சுவேட். இப்போ பொட்டன்ஷியல் கொடுத்தா இது தெரியும், கரண்ட் வந்ததுனாக்கா இதில் தெரியும். கரெக்டாக புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே இது பக்கத்தில் ஒரு ரியோஸ்டாட். இந்த இடத்துல ஒரு ரியோஸ்டாட்னாக்கா ரெசிஸ்டார், வேரியபிள் ரெசிஸ்டார்னு பேர். புரியுதா? இந்த வேரியபிள் ரெசிஸ்டாரில் என்ன பண்ணுறோம், அதை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு சர்க்கியூட் இப்படி எடுத்துகிட்டு வரோம். இதை வந்து இந்த இடத்துல ஒரு கீ செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஏன்னா இங்கே ப்ளஸ் வருது, அதனால் ப்ளஸ்ஸு, இங்கே இடையில கோடு வரக்கூடாது, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேவா? இந்த கோடெல்லாம் அழைச்சிடு. நான் இதில் போட்டனால போட்டேன், கோடை அழைச்சிடணும் நீ. ஓகேவா? மற்ற இந்த இடையில உள்ள கோடு இதெல்லாம் இருக்கட்டும். பேட்ரி இது. இப்போ இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இதுதான் பேட்ரி. ஓகேவா? இப்போ இங்கே இருந்தாலும் அப்ளைடு பொட்டன்ஷியல் வேணும் இல்லை, அதுதான் இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்துகிட்டு போய் இதில் இப்படி போட்டால் என்னன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஓ, அப்படி மேல் பக்கமாக போகுது, இங்கே லூப் ஆகலை, கனெக்ட் ஆகலை, அப்படி போகுது. அது கனெக்ட் ஆகாமல் போய் இங்கே ஒரு ஜாக்கி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜாக்கி.
ஸோ இந்த ரெசிஸ்டாரோட வேரியஸ் பாயிண்ட்ஸில் வச்சோம் அப்படின்னா we can have various potential. அதுதான். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஜாக்கி இருக்குது, இதை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ இது மூலியமாக நம்ம அந்த கரண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ பிட்வீன் த லிமிட்ஸ் இந்த இடத்துல ஒரு பி, இந்த இடத்துல கியூங்கிறது தான் ஒரு ரெசிஸ்டார். புரியுதா? அப்போ வேரியபிள் ரெசிஸ்டார் தான். இப்போ ரெசிஸ்டார்னு சொன்னாக்கா இப்படி போடலாம், இது வந்து ஒரு ரெசிஸ்டார். வேரியபிள் ரெசிஸ்டார்னால் இப்படி போட்டால் வேரியபிள் ரெசிஸ்டார், தட் இஸ் கால்டு ரியோஸ்டார். இதை வந்து ரியோஸ்டார்ட்னாக்கா we can vary the resistance, thereby you can change the current, change the potential. ஸோ அப்போது இந்த இடத்துல இது இப்படியும் போடலாம், இப்படி போட்டு இங்கே ஒரு ஜாக்கி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த காயிலில் வேரியஸ் பொசிஷன் வைக்கிறது மூலிமா இந்த ஜாக்கியை we can vary the current. அதுதான் கான்செப்ட். இப்போ புரியுதா ரியோஸ்டார்ட்டோட மீனிங்? புரியுதா? அப்போ இந்த டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன செட்டப், இது நம்ம அதை சொல்லணும்ல. அப்போ இங்கேருந்து வரக்கூடியதோ இங்கே இப்படி போகுது இல்லை, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் தான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? எப்போதுமே ஒரு இப்போ இது வந்து திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டு ஸ்டடி த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டு ஸ்டடி என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்கணும். இது புரியுதா? இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட். இங்கே இருக்குது ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட். இப்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அப்படி நீட்டாக நான் எப்படி கொண்டு வந்தேன் அதே மாதிரியே கொண்டு போகலாம். ஆனால் ஒரு நோட்ஸ் ஃபார்மில் இல்லைன்னா ஒரு எக்ஸாம் பர்பஸில் நீ பண்ணணுன்னா எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நம்ம எப்படி போடலாம், இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி ஸ்டடி பண்ணணும்னா அதை எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய எய்ம் என்ன, எய்ம் அண்ட் ஸ்கோப், அதோட லிமிட்டேஷன்ஸ். இங்கே எய்ம்னு சொன்னாலே போதும். செகண்டு அதோட பிரின்சிபல் என்ன பிரின்சிபல், அது எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைட் பண்ணியிருக்கோம். தேர்டு இந்த என்னென்ன ஐட்டம்ஸு தேவைப்படும். புரியுதா? ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் ரெக்வயர்டு. ஓகே, அதை வந்து நம்ம ஐட்டம்ஸ் ரெக்வயர்ட் என்னென்னன்றதை எழுதிக்கணும். ஃபோர்த் வந்து த செட்டப், அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் பேர். எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்னு சொல்கிறோம்ல, இட்ஸ் ஆல்சோ கால்டு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். அதை வந்து ஒர்க்கிங் அப்படின்னும் சொல்லலாம். ஒர்க்கிங்கிறது அதுக்கு அடுத்தது. இந்த செட்டப் இப்படி இருக்குது, இதோட ஒர்க்கிங் எப்படி பண்ணுறோம், இது எப்படி இதை வச்சு ஒர்க் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, அதுதான் அந்த டேட்டாவை நம்ம பார்க்குறோம். கவனிக்கிறியா? அப்சர்வேஷன்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து அதனுடைய ரிப்போர்ட்டாக நம்ம ரிசல்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இங்கே. ஸோ இதை ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரெலவெண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த அப்சர்வேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுறோம். இந்த 7 ஸ்டெப்பும் நமக்கு பக்காவாக இருக்கணும். இப்போ நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு ஐடியாக்காக சொல்லியிருக்கேன். புரியுதா? இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படின்றது வந்துடுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை நான் ஏற்கனவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ ஐட்டம்ஸ் என்னென்ன ரெக்வயர்டு அது நல்லா பைஹார்ட் பண்ணிக்கணும். டிசைன் ட்ராயிங் வந்து ரொம்ப முக்கியம். புரியுதா? ரைட். அடுத்தது இப்போது ஒர்க்கிங் ஸ்ட்ரைட்டாக போய்டுவோம். எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் தான். இது எப்படி ஒர்க் ஆக போகுது இல்லையா, இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இதில் என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பை ஹை டென்ஷன் பேட்ரி அதை வந்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. இங்கே ஹை டென்ஷன் பேட்ரி வச்சுருக்கோம், இது மூலிமா பொட்டன்ஷியல் வந்துடுச்சு இப்போது இல்லையா. ஸோ இந்த பொட்டன்ஷியல் வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறோம், பிட்வீன் சி அண்ட் ஏ, அதாவது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில் ஒரு ஹை பொட்டன்ஷியல் கொடுத்துட்டோம். புரியுதா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், தட் இஸ் இப்போ இந்த கீ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? ஓகே. ஜேங்கிறது இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட், ஜாக்கின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகே. ஸோ இதை தட் இஸ் நம்ம என்ன பண்ணால் போத் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு சி. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சி மாற்ற முடியும் நம்ம. ஓகே. அதே மாதிரி கரண்ட்டை வந்து எதில் ரீட் பண்ணுறோம், அம்மீட்டரில் ரீட் பண்ணுறோம். அது எதில் வருது, மைக்ரோ ஆம்பியரில் வருது. ஓகே, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போது நல்ல கவனி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பாயிண்ட் நம்பர் 1,
நோ லைட்லாம் ஒன்றும் விழலை, no light falling, no light is incident on cathode. C னா cathode. ஸோ கேத்தோடில் எந்த லைட்டும் இல்லை. அப்போ என்ன ஆகும்? நோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்படி தானே? வேணால் டயக்ராம் பார்த்துக்கோ. இப்போ லைட்டை பிளாக் பண்ணிட்டான். அப்போது இங்கே லைட் வரல, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இல்லை, அதனால் கரண்ட் இல்லை. அப்போ the micrometer reads 0. கரெக்ட் தானே? நோ கரண்ட்னா மைக்ரோமீட்டர் 0, இட் ஷோஸ் 0. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறான்? அல்ட்ரா வயலட்டோ இல்லைனாக்கா ஒரு லைட்டு விசிபிள் லைட்டையோ அலோவ் பண்ணுறான். அலோவ் பண்ணால் இப்போ என்ன ஆகும்? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் லிபரேட்டட். அப்போ அந்த இடத்துல கரண்ட்டு ட்ரிகர் ஆகுமா? ஸோ செகண்ட் பாயிண்ட்டு என்ன பண்ணுறோம்? லைட் இஸ் இன்சிடென்ட், லைட் ஃபால்ஸ். அந்த லைட் எப்படி வேணாலும் இருக்கலாம், தட் இஸ் யூவி லைட்டாக இருக்கலாம், இல்லை விசிபிள் லைட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? லைட் ஃபால்ஸ் ஆன் சி. வந்தாச்சா? இப்போ என்ன ஆகும்? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும்? லிபரேட் ஆகும். அது எங்கே போகும்? தி மூவ் ஃப்ரம் சி டு ஏ. கேத்தோட்லேருந்து ஆனோட் போகும். கரெக்டாக? அப்படி நோட் பண்ணிட்டே வா. ஓகேவா? அப்போ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் செட்டப் இன் த சர்க்கியூட். அது எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்றதை இந்த மீட்டரில் பார்த்துடலாம், இல்லை மைக்ரோமீட்டரில் ரீடிங் தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து எவ்வளோன்றதை மெஷர்மெண்ட் பண்ணிடலாம் யூஸிங் அ மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இடத்துல கரண்ட்டு இருக்குது. கரண்ட் இதில் மைக்ரோ ஆம்பியரில் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது 0வாக இருக்கும். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, நோ கரண்ட். ஆனால் இங்கே கரண்ட் இருக்கும், அது மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். ஓகேவா? கரண்ட் இன் மைக்ரோ ஆம்பியர். டன். இப்போ இந்த கரண்ட்டு வந்து அது வந்து ஒரு இன்புட் வேரியஸாக கொடுக்குறோம். என்னென்னலாம் கொடுக்குறோம்? இன்டென்சியை மாற்றி விட்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கரண்ட் எப்படி வருது? புரியுதா? அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஐ, அதாவது இந்த ஃபோட்டோ கரண்ட் இருக்குல்ல, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்க, இதோட இன்புட் ஒன்று என்ன பண்ணுறோம்? ஒரு இன்புட் வந்து அதோட இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம், இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம். இன்னொரு ஸ்டடி என்ன பண்ணுறோம்? தட் இஸ் அதோட பொட்டன்ஷியல். நம்ம இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஹை பொட்டன்ஷியல் கொடுக்குறோம்ல, அது இந்த ரியோஸ்டாட் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா, ஜாக்கி சேஞ்ச் பண்ண மூலிமா வி ஆர் சேஞ்சிங் திஸ். அடுத்தது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை மாற்றுறோம். எஃப், அது ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். சரியா? ஓகேயா? இப்போ இந்த ஸ்டடீஸை தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். இதோ நான் அப்புறமேட்டு தரேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்ப்போம். எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி பார்க்கலாமா? இன்டென்சிட்டி எப்படி ஐன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா? இது எப்படி போடலாம்? ஐ வெர்சஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிஇசின்னு வச்சுக்கோ. இன்டென்சிட்டி வெர்சஸ் பிஇசி. இதில் இந்த பிஇசி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் போடுறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைட்டோட இன்டென்சிட்டியை இங்கே கொடுக்குறேன். ஏன்னா ஐனா கன்ஃபியூஸ் ஆகிக்காது, ஏன்னா ஐனா கரண்ட்டோட சிம்பிள் அது. பட் இந்த இடத்துல ஃபோட்டோ இன்டென்சிட்டி இல்லைன்னா இன்டென்சிட்டின்னு போட்டுக்க, லைட் இன்டென்சிட்டி. இப்போ இந்த பக்கம் இன்டென்சிட்டி போகுது, இந்த பக்கம் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ என்னன்னா, நல்ல கவனி, அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, எஃப், அது இல்லையா? அப்புறமேட்டு பொட்டன்ஷியல் வி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போது லைட்டோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். நோ லைட், 0 பொட்டன்ஷியல். அப்போ லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு கிராஃப். அவ்வளோதான், இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். அப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண லீனியராக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் we have taken intensity of light, y axis we have taken photoelectric current, and constant வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சியும் பொட்டன்ஷியலும். இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, with the increase of intensity there is a linear increase of photoelectric current. அவ்வளோதான், முடிஞ்சுதா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லணும், அது ஏற்கனவே போட்டேன். ஒய் ஆக்சிஸ் என்னன்றது சொல்லணும், கான்ஸ்டண்ட்டாக எதை வச்சுருக்கோன்னு சொல்லணும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சுது. ஸோ ஃப்ரம் திஸ் இட்ஸ் கிளியர் தட்
அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது பிஇசிங்கிறது எப்படி இருக்குது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட எல்லாமே இஸ் ஆல்சோ ப்ரொபோஷ்னல் டு என்னது? த இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகே, அது ஐன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே. இது புரிஞ்சுதா? அப்போது இன்டென்சிட்டினாலே ஆக்சுவலாக என்னது? பிரைட்னஸ் தானே அர்த்தம். நல்லா பிரைட்டாக இருக்கிறது இன்டென்சிட்டி இல்லையா? அப்போ பிரைட் லைட்டில் மோர் இன்டென்சிட்டி இருக்கும்ல. அப்போ மோர் இன்டென்ஸ் லைட்டை போட்டோம்னா நிறைய கரண்ட் வரும். ஓகே, ரைட். அடுத்து பார்க்கலாமா? இப்போ இது ஃபஸ்ட் கான்செப்ட் பார்த்துட்டோம். என்னது? இன்டென்சிட்டி வர்சஸ் ஏ முடிச்சாச்சா? பி இப்போ பார்ப்போம். அடுத்த ஸ்டடி என்ன பண்ணுறோம் இங்கே? தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதை வந்து இப்போது நாம் ஸ்டடி பண்ணுறோம். எப்போதுமே கிராஃபை போட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறப்ப நம்ம நெகட்டிவும் போவோம் பாசிட்டிவும் போவோம்ல. அப்போ மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து ப்ளஸ் எக்ஸுன்னா இது மைனஸ் எக்ஸு. சரியா? இது 0. ஸோ இப்படி போகிறதெல்லாம் கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், அதான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக போகுது. புரியுதா? இந்த பக்கம் வரதெல்லாம் என்னது? நெகட்டிவாக இருக்குது. அப்போ ரிட்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் போகிறது கலெக்டிவ், இந்த பக்கம் போகிறது ரிட்டார்ட். ரிட்டார்ட்னா கம்மியாக வருது. ஸோ ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். இது புரியுதா? ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். சரியா? இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வித் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வெர்சஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் தானே போட்டுக்கலாமா? அப்படி வெரி குட். ஓகேவா? இதில் என்னதுன்னா ரைட்டியா? இப்போ ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியில் அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். புரியுதா? பர்டிகுலர் இன்டென்சிட்டியில் இப்போ 0ல் இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரொம்ப மீகராக கரண்ட் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண இது என்னாகும்? அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அட் I1ல் ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதோட நெகட்டிவ் சைட் ஆப்போசிட் சென்ஸ் பொட்டன்ஷியல் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கேன். அது என்னாகும்? இப்படி கம்மியாயிட்டு அப்படி வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுடும். புரியுதா? அதுக்கப்புறம் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. புரியுதா? இதை தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல இந்த -V0. இப்போ புரியுதா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இது பேர் என்ன? இந்த -V0 இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சரியா? அடுத்தது இப்போது இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் இப்போ இங்கே தான் நான் ஏற்கனவே பார்த்தேன் பிஇசி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. அது மேல் பக்கமாக போயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படி இது இந்த பக்கம் கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்படி போனால் ரிட்டார்ட் ஆகிடும். அப்போ கம்மியாகிட்டே வருது இது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஹையர் இன்டென்சிட்டியில், புரியுதா? ஹையர் இன்டென்சிட்டியில் ஹையராக தானே இருக்கும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? பொட்டன்ஷியலை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கேன். அது அப்படியே ஆகும், இப்படியே ஆகும். ஆனால் என்ன, அது கரெக்டாக அந்த V0வில் வந்து முடியும். இது ஹையர் இன்டென்சிட்டி. இன்னும் ஹையர் இன்டென்சிட்டி அப்படின்னாக்கா இங்கேருந்து அது என்னவோ அப்படியே போய் அங்கே வந்து அப்படியே முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே அந்த ஒரு பொட்டன்ஷியலில் தான். அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, புரியுதா? அப்போது இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே இருக்காது. தட்ஸ் கட்ஸ் ஆஃப், அதை கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு பேர். புரியுதா? சரியா? அப்போது வாட் இஸ் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமே, எழுதிக்கோ. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னால் என்ன? இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். வாட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? பாயிண்ட் நம்பர் 1, இட் இஸ் ஆல்சோ கால்டு கட் ஆஃப் பொட்டன்ஷியல். கட் ஆஃப் பொட்டன்ஷியல். செகண்ட் பாயிண்ட்டு, இதில் அதாவது
in the negative potential is also called retarding potential, correct? In the negative potential, that is retarding potential நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நெகட்டிவ் சைடில். அப்படி இன்க்ரீஸ் ஆக நல்லா புரிஞ்சுக்கோ, என்னாகும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகுதா, இப்படி இன்க்ரீஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு பிஇசி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது, புரியுதா. அப்போது அட் ஒன் ஸ்டேஜ், தட் இஸ் அட் என்னது மைனஸ் வி நாட் என்னாகும், நோ பிஇசி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்காது. அப்போ அட் that potential is called cut off potential. இப்போ புரியுதப்போ, அதாவது the retarding potential at which no photoelectric effect occurs is called stopping potential or cut off potential. ஓகேயா, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் அதில் எந்த அப்சர்வேஷனும் இருக்காது. அப்போ இந்த இன்டென்சிட்டி எப்படி ஸ்டடி பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக இது I3. ஸோ I3 is greater than I2 which is greater than I1. சரியா, அந்த மாதிரி வேரியஸ் பொசிஷனில் வச்சு நாம் பார்த்துருக்கோம், வேரியஸ் இன்டென்சிட்டிலையும் செக் பண்ணிட்டோம். அப்போது இந்த பொட்டன்ஷியல் என்னது, திஸ் இஸ் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஓகேயா, this is sufficient to stop the photoelectric current. அதாவது இந்த எனர்ஜெட்டிக் ஃபோட்டானை எமிட் பண்ணுறது தடை பண்ணிடும். அப்போ அதனால தான் அந்த கரண்ட் வந்து 0 ஆகிடுது அங்கே, புரியுதா. ஸோ அப்போ என்ன எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் போட்டாலும் அங்கே ஒன்றுமே ஆகாது. தேர்ஃபோர் அப்போ இந்த இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, புரியுதா, இனிஷியலாக கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஜிடேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. டேக் டவுன் the kinetic energy, புரியுதா, kinetic energy, initial kinetic energy of the fastest electron, புரியுதா. ஸோ நம்ம அதை K max ன்னு போட்டுப்போம். ஸோ வாட் இஸ் திஸ் K max, அதாவது இனிஷியல் எழுதிக்கோ, இனிஷியல் kinetic energy of what, fastest electron. ஓகே, இதை தான் என்ன சொல்கிறான்னாக்கா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம். ஓகே, நோட் பண்ணிக்கோ, திஸ் K max is equal to half m v max, maximum velocity. Okay, this is given as work function V0. இப்போ புரியுதா, E into V0. இந்த இடத்துல இப்போ V max அப்படிங்கிறது என்ன, V maxன்றது the maximum speed, maximum velocity of electron, கரெக்டா. maximum speed of என்ன electron, emitted electron. அது இருந்தால் தான் என்ன ஆகுது, அதை அந்த ஸ்டாப் பொட்டன்ஷியல் சொல்கிறோம்ல, அதை மீறி போனால் தான் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுன்றது வரும். ஓகேவா. ஸோ அப்போது இது K max, அது இது புரிஞ்சுட்டியா. அப்போது நம்ம இந்த half mv² போட்டிருக்கோம். ஸோ EV0ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ரெடி பண்ணலாமா. ஸோ அப்போது EV0 half mv² அப்படிங்கிறது என்ன, half mv max² is equal to EV0 தானே இல்லையா. ஸோ அப்போது V max² அப்படிங்கிறது என்ன வரும், இந்த 2 இங்கே வந்துடுமா. ஸோ 2 into E into V0, M கீழே வந்துடுமா. இப்போ ஸ்கொயர்ட், அது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இதுதான் இந்த V max, மேக்ஸிமம் வெலாசிட்டி. இந்த V maxோட வேல்யூ அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, 2ன்றது கான்ஸ்டன்ட்டு, ஈன்றது கான்ஸ்டன்ட். ஈயோட வேல்யூ எவ்வளோ, 1.602 into 10⁻⁻19 கூலும்ன்றதை பார்த்தோம், கரெக்டாக. அடுத்தது இங்கே வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு தெரியும். வாட் இஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் 9.1 into 10⁻31
kg. Done? அப்போ இது கான்ஸ்டன்ட்னாக்கா இந்த வேல்யூலாம் தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம்ல. ஸோ ஃப்ரம் திஸ் இஸ் கிளியர் தட் Vmax is proportional to, when you remove the proportionality you have to introduce the when you remove the what do you call constants, you can introduce the proportionality தலைகீழ. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இது போயிடுது, அப்போ proportionality போட்டு V0 இப்போ புரியுது. அப்போ it is directly proportional to V0. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா என்ன வரும்னா Vmax வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண the whole square root of என்னது 2 into ஈயோட வேல்யூவில் 1.602 into 10 power minus 19 divided by 9.1 into 10 power minus 31. இதை போட்டுட்டு இது உள்ள V0 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 5.93 ஸ்கொயர் ரூட் எடுத்த வேல்யூ into 10 power 5. ஸோ into square root of V0. இதுதான் என்னது Vmax வேல்யூ. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த நாம் ஏற்கனவே பார்த்தோம் Kmax அப்படிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம சொல்லலாம். அதுதான் EV நம்ம ஏற்கனவே போட்டோம். Kmax அப்படிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்கிறோம். சரியா? V0ன்றது என்னன்னு பார்த்தோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஞாபகம் இருக்கா? ஸோ அதை இது ஜூலில் சொல்கிறோம். ஓகேயா? இன் ஜூல். புரியுதா? இது எலக்ட்ரான் வோல்ட்லையும் சொல்லலாம். ஆனால் அந்த ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட் கன்வர்ஷன் நமக்கு தெரியும். புரியுதா? ஸோ இட் கேன் பி given in electron volt also. ரெண்டு விதமாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் இதில் ஒன்று நல்ல ஸ்டடி பார்த்தா இன்டென்சிட்டின்னு பார்த்தோம்ல, எங்கேயுமே இன்டென்சிட்டி டேர்ம் வரல இங்கே. இப்போ புரியுதா? கரெக்டாக? அப்போ ஃப்ரம் திஸ் இஸ் ஆப்வியஸ் தட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, அந்த Kmax இருக்குல்ல, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. நோட் பண்ணிக்க, இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் என்னது இன்டென்சிட்டி. இது ஒரு முக்கியமான ஆப்சர்வேஷனாக இன்ஃபரன்ஸாக பார்க்குறோம். புரிஞ்சுதா? அது இப்போது இதில் என்ன பார்த்துருக்கோம், இங்கே என்ன பார்த்தோம், இன்டென்சிட்டி ரிலேட்டடாக என்ன, இங்கே பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி எப்படி வருது. இப்போது மூணாவது என்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி. நோட் பண்ணிக்கோ, effect of frequency, C. Effect of frequency. இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்டாப்பிக் பொட்டன்ஷியல் போட்டுப்போமா. ஸோ எப்போதுமே டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம், அங்கே தான் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாயிண்டெல்லாம் எழுதிட்டு டயக்ராம் அப்புறம் போடுறாம்பாங்க. ஆக்சுவலாக டயக்ராமை போட்டினா அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சௌரியமாக இருக்கும். இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது என்ன சொல்லுவேன், 0. லெஃப்டில் என்னம்மா, ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். நோட் பண்ணிக்கோ, நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். ரைட்டில் என்னது, கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பக்கம் போகிறதெல்லாம் என்னது, ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸ். இதெல்லாம் பொட்டன்ஷியல் டேர்ம். எக்ஸ் ஆக்சில் என்ன சொல்லியிருக்கோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், பிஇசி. ஒய் ஆக்சிஸ் இப்போது என்ன பண்ணுறோன்னா, வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வித் கலெக்டர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இந்த கலெக்டர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். புரியுதா? அப்போது இந்த இடத்துல இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 1, இது V01 போட்டுக்கணும், V01. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V02 மைனஸ், இன்னொரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V03 அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? இப்போ அதில் என்ன பண்ணோம், நெகட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணோம், இதில் நெகட்டிவாக டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா பாசிட்டிவாக மாற்றுறோன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ நெகட்டிவாக டிக்ரீஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவாக கொண்டு வரும்.
ஸோ அப்படியே கலெக்டர் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறோம் V01 ஸ்டேஜ்லேருந்து. புரியுதா? இப்படி ஸ்டேஜ் இது அப்படியே ஏறும், இங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வரும். அடுத்த பாயிண்ட்டு இங்கே, இது என்னவோ இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு அதே பாயிண்ட்லேயே மேட்ச் ஆகும். மூணாவது என்னவோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு அதே பாயிண்ட்லேயே, அப்போ அங்கே ஒரு லிமிட்டிங் கரண்ட் இருக்குல்ல, அதுதான் என்னது சேச்சுரேட்டிங் கரண்ட்டுன்னு பேர். நோட் பண்ணிக்கோ, அதுக்கு மேலே தாண்டாது, அது சேச்சுரேட்டிங் கரண்ட் அப்படின்னு பேர். சேச்சுரேஷன்னா சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கா, ஸோ V3 இல்லையா இஸ் கிரேட்டர் தேன் V2 இஸ் கிரேட்டர் தேன் V1. ஸோ V1 லோயராகவும் V3 ஹையராகவும் இருக்குது நெகட்டிவ் சைடில். ஓகேவா? இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், கலெக்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், அந்த இடத்துல நெகட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதில் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல என்ன பார்த்தேன், நெகட்டிவ் பொட்டன்ஷியலை இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக? இப்போ என்ன பண்ணேன், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இது கலெக்டிங் பொட்டன்ஷியலை அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்படி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, அதாவது இந்த ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிடுது. எது ஸ்டாப் ஆகுது, பொட்டன்ஷியல், அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அங்கே நோ ஃபர்தர் கரண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. வேறஸ் இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கேருந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ என்ன, அங்கே நோ கரண்ட்டுன்னு இல்லை, எல்லாமே ஒரே இடத்துல சங்கமிக்குது, சேச்சுரேட்டிங் ஆகுது, சேச்சுரேட்டிங் கரண்ட்டுக்கு வந்துடுது. இங்கே கலெக்டிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீ. புரியுதப்போ? ஓகே, நான் சொன்னதில் புரிஞ்சுதா? ஓகே, இப்போது இந்த இடத்துட்ட என்ன தான் நம்ம ஃப்ரீக்வன்சி எக்கச்சக்கமாக பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துட்ட ஃப்ரீக்வன்சி எஃப்னா ஃப்ரீக்வன்சி, இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் நோட் பண்ணிக்கோ. இப்போது ஒரு V0A அப்படின்ற ஒரு பொசிஷன்லேருந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் A, ஏதாவது ஒரு மெட்டல், அந்த மெட்டலுக்கு இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஸ்டாப் பொட்டன்ஷியல்னால் என்ன சொல்லியிருக்கேன், V0 இல்லையா? ஸோ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த Y ஆக்சஸில் இப்படி போகுது. இந்த ரெண்டுத்தையும் கிராஃபிக்கலாக பண்ணால், இப்போ ஏன்னு ஒரு மெட்டல், பின்னு ஒரு மெட்டல், ஸோ இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், பியோட ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல், இது மெட்டல் ஏ, மெட்டல் பி. மெட்டல் ஏல என்ன ஆகுது, இது இப்படி போகுது, மெட்டல் பியில் இப்படி போகுது, இது மெட்டல் ஏ, இது மெட்டல் பி அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல V அப்படிங்கிறது இட் இஸ் கிரேட்டர் தேன் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ. புரியுதா? அதுதான் இது. இங்கே பொட்டன்ஷியல் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் B. கரெக்டா? அப்போ கிரேட்டர் த பொட்டன்ஷியல், ஐ மீன் கிரேட்டர் த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, இங்கே V0லேருந்து ஒரு பர்டிகுலர் V அப்படின்ட்டு போகுது இல்லையா? நோட் பண்ணிக்க. when frequency is increased, when frequencyனா F is increased, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் கரெக்டாக, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் emitted with higher kinetic energy. இப்போ புரியுதா? higher kinetic energy, அதாவது என்ன அர்த்தம், kinetic energy increases ஆகுது. அதனால the retarding potential need to stop the photoelectrons is also greater. அப்போ அந்த retarding potential ஓட ரோல் என்ன, to stop the photoelectron. அப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடுது. புரியுதப்போ? ஸோ the retarding potential, அதுதான் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் இல்லையா? retarding potential, how to represent that is called V0.
that also increases, correct? எதுக்கு? To stop the photoelectric effect or the photoelectrons. Photoelectrons அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதப்போ? அப்போது அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமாக இங்கே என்ன ஆயிடுதுனாக்கா there is a frequency of incident radiation. அப்போ stopping potential for different metals டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. சரியா? they linearly increase with the frequency. புரியுதா? அப்போ அந்த certain frequency இருக்குல்ல, அதை தான் threshold frequencyன்னு சொல்கிறோம். என்னது? the minimum frequency required to emit. So below which no electrons are emitted. புரியுதா? So what is threshold frequency? thresholdனா ஒரு small gate மாதிரி. threshold. So threshold frequency where no electrons are observed, no electrons are emitted. அதனால என்ன ஆயிடுது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0 ஆயிடுது. V0 0. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ புரியுதா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாம் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் லாஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரோம். இதுதான் ஃபைனல் பார்ட்டு, லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இப்போ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் அப்சர்வேஷன்ஸு நம்ம சில ஃபைண்டிங்ஸு எடுத்துகிட்டு வரோம். இதில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. நோட் பண்ணிக்க. பாயிண்ட் நம்பர் 1, that is law number 1. For a given metallic surface, ஒரு பர்டிகுலர் மெட்டாலிக் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, the photoelectric emission, PEE, photoelectric emission occurs only if the frequency occurs only when the frequency of incident light is greater than the minimum frequency called the threshold frequency. புரியுதா? The frequency of incident light, the frequency of incident light எப்படி இருக்கணும்? should be greater than the threshold frequency. threshold frequency ன்றது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். என்னது? the minimum frequency required below which no photoelectric effect can take place. So threshold frequency. இது புரியுதா? This is point number 1. Point number 2. For a given frequency, again, இப்போ வந்து for a given metallic surface பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட்டு, for a given frequency, ஒரு particular frequencyல, given frequency not constant frequency, at given frequency, at a given frequency of incident. இப்போ இதெல்லாம் given frequency எல்லாம் incident light தான். frequencyனாலே incident light தான் வச்சுக்கணும். given frequency of incident light above the threshold value, in the above the threshold frequency,
threshold frequency. ஏன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னாலே above தானே, above the threshold frequency. The number of electrons, number of photoelectrons, P என்னன்னா photoelectrons ன்னு மென்ஷன் பண்ணிக்கோ. Number of photoelectrons emitted is directly proportional to the intensity of the incident light. So the saturation current ன்னு சொன்னல்ல, okay, the saturation current and the limiting current ஒன்று போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? The saturation current is directly proportional to the intensity of the incident light. மூணாவது பாயிண்ட். ஓகே, maximum kinetic energy, Kmax, maximum kinetic energy of photoelectrons is independent of, another, it is independent of frequency. புரியுதா? F போட்டு இதை வேணும் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிக்கோ, சும்மா சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணிக்கோ. ஆனால் எழுதுகிறப்ப நீட்டாக எழுதணும், இண்டிபெண்ட் ஆஃப். நாலாவது பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வேணால் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதே மாதிரி சேச்சுரேஷன் கரண்ட்டும் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியிருக்கலாம் ஃபார் அ கிவன் ஃப்ரீக்வன்சி. ஆனால் கேமேக்ஸ் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட், கேமேக்ஸ் என்னது? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் from a given metal is directly proportional to the frequency of the incident light. Correcta? அடுத்தது, there is no time lag. இன்ஸ்டண்ட்டாக அடிக்கும், சும்மா எல்லாம் யோசனையெல்லாம் பண்ணாது. no time lag, LAG, between incident of light, between incident light படுது, incident light, correct, and the ejection of photoelectrons. யோசனையே பண்ணாது, அடிச்சு நவுத்தி கட்டும், ejection of electron, instant தான் எல்லாமே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா டகான்னு பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நோ டைம் லேக், இன்ஸ்டண்ட்டாக அடிக்கிறோம். வாட்ஸ் யோர் நேம்? இதுதான் என்னது? நோ டைம் லேக்னு அர்த்தம். புரியுதா? இதுவே கைனடிக் எனர்ஜி ஃபார்மில் சொல்லு, யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. இது நோ டைம் லேக் பிட்வீன் இன்சிடென்ட் லைட்டு பட்ட உடனே யோசனைலாம் பண்ணாது, அடுத்த செகண்ட், ஸ்பிளிட் செகண்ட் தான். தட் இஸ் கால்ட் ஸ்பான்டேனியஸ். அது அப்போது எனர்ஜி கன்சியூம் ஆகுது, அது எஜிடேட் ஆகுது, இதுக்கெல்லாம் டைமே கொடுக்குறதே இல்லை, தட்டப்பட்டுன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல மாணாக்கரிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? இதை தான் எதிர்பார்க்குறார், நோ டைம் லேக். ஆன்சர் வந்து அவ்வளோ பட்டு குயிக்காக இருக்கணும். ஸோ அப்போ என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? given for a given metal surface, in the frequency of incident light is greater than threshold frequency. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கும். கரெக்டாக? செகண்ட் பாயிண்ட் என்ன? for a given frequency, that is given frequency இந்த இடத்துல above threshold frequency தான், அப்போ தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கும்னு சொல்லியாச்சு. அங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் கரண்ட்டும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சுதா? அதுக்கடுத்த தேர்டு வந்து என்னது? கேமேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. that is directly it is not dependent on the frequency. அடுத்தது கேமேக்ஸ் இஸ் என்ன சொல்லியிருக்கான்? தட் இஸ் அதாவது ஃபோட்டோ கைனடிக் எனர்ஜி இஸ் கிவன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இங்கே ஒரு பாயிண்ட் கவனிக்கணும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதே இது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃபார் எ கிவன் மெட்டல். புரியுதா? ஃபார் எ கிவன் மெட்டல். இதில் அங்கே நம்ம கிவன் மெட்டல்லாம் சொல்லல, இங்கே என்ன பண்ணுறோம்? வெறுமன கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி.
ஓகே ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட். அதுதான் நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷனில் பார்த்தோம். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி பட் டிபெண்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது பார்க்குறோம். புரியுதா? லாஸ்ட் பாயிண்ட் என்னது? நோ டைம் லேக். எதுக்கு இடையில் இன்சிடென்ட் ஆஃப் லைட்டும் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் இடையில் கேப்பே கிடையாது. அப்படியே அடிச்சு சொல்லிப்போம். ஓகே ஸோ இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் குவான்டைசேஷன் ஆஃப் எஃபெக்ட்டு, குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இது பேஸ் பண்ணி தான் போகுது. ஏதாவது டவுட் இருக்கப்பா?